வணக்கம். தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கிறார். வெளியுறவு கொள்கையிலும் ஃபெயிலியர் மாடல் என பெயரெடுத்துள்ள ஒன்றிய பாஜக அரசின் தவறான முடிவுகளால் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தொலைநோக்கு இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இல்லை, பொதுமக்களுக்குத்தான் இவர்களால் தொல்லை. இதனை கண்டித்து தமிழ்நாடெங்கும் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினரின் மார்பெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளனர். களத்தில் தகிக்கும் மக்களுக்கு கோபத்தை உணர்ந்து ஒன்றிய அரசு உடனடியாக நிலைமையை சீர் செய்திட முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்பொழுது சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும், அதே போன்று வணிக சிலிண்டர் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழலையும் தற்பொழுது மத்திய அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பாஜக அரசின் தவறான முடிவுகளால் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தொலைநோக்கும் இல்லை, முன்னெச்சரிக்கையும் இல்லை, பொதுமக்களுக்குத்தான் தொல்லை. களத்தில் தகிக்கும் மக்களின் கோபத்தை உணர்ந்து உடனடியாக நிலைமையை சீர் செய்திட வேண்டும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மத்திய அரசிற்கு இந்த வேண்டுகோளை விடுத்து கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று சிலிண்டர் நிலைமையை சீராக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அஇஅதிமுக சார்பில் திமுகவை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுக மத்திய அரசை கண்டித்தும், அதே போன்று அதிமுக பாஜக கூட்டணியை கண்டித்தும் போராட்டம் நடத்துவது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதனால் தற்பொழுது இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தமிழகம் முழுவதும் தீவிரப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.